Hello friends, this is Sendil. Welcome to English Space Asia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஈஸியான 25 English sentences அதுக்கான மீனிங் தாங்க பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. Because இங்கிலீஷ் ஈஸியா பேசணும் அப்படினா நீங்க பிராக்டீஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்லயே உங்க ஆன்சரை போட்டுட்டே வாங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் அதை வளைக்காத. ஓகே, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் பெண்ட் இட். டோன்ட் பெண்ட் அப்படின்னா வளைக்காத, ஒரு கம்போ ஏதோ ஒன்று வளைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் பெண்ட் இட், அதை வளைக்காத. நெக்ஸ்ட் ஒன், மெதுவா குடி. ஸோ தண்ணிலாம் நம்ம கடகடன் ஃபாஸ்ட்டாக குடிப்போம், இல்லை ஜூஸ் ஏதாவது ஃபாஸ்ட்டாக குடிக்கும் போது வீட்டில் என்ன சொல்லுவாங்க? மெதுவா குடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரிங்க் ஸ்லோலி, மெதுவாக குடி. நெக்ஸ்ட் ஒன், என்ன தள்ளாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் புஷ் மீ, என்னை தள்ளாதே. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन. ஓகே, அவனை தள்ளாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், அது உன் இஷ்டம், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் அப் டு யூ, அது உன் இஷ்டம், அது ஒன்றை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அது உங்களுடையதா, அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஈஸி தான், ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டை சொல்லுங்க. எப்படி கேட்பீங்க? இஸ் தட் யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது அப்படின்னு அர்த்தம். உங்களுடையதா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும்னா இஸ் தட் யுவர்ஸ், அது உங்களுடையதா? நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுடையதா, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் திஸ் யுவர்ஸ், இது உங்களுடையதா? இதுன்னு சொல்லும் போது திஸ் யூஸ் பண்ணுறோம், அதுன்னு சொல்லும் போது that யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வேகமாக ஓடு, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடு, ஃபாஸ்ட்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வேகமா நட, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாக் ஃபாஸ்ட், வேகமாக நட. நெக்ஸ்ட் ஒன், யாருமே வரல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, பட் யாருமே வரல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யாருமே வரலடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோபடி கேம், யாருமே வரல. நெக்ஸ்ட் ஒன், அதை கீழே போட்டுறாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ட்ராப் இட், அதை கீழே போட்டுறாத. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பாட்டு பாடு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிங் அ சாங், சிங்னா பாடு, a song அப்படின்னா ஒரு பாட்டு. ஓகே, இதை இப்படி வாசிக்கக்கூடாது, சிங் a song அப்படின்னு வாசிக்கக்கூடாது. சிங் a song, ஓகே, அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், தோசைக்கல் சூடாக இருக்கு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் நம்ம டெய்லி பேசக்கூடியதான், எப்படி சொல்லுவீங்க? The griddle is hot. griddle அப்படின்னா அடுப்புக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு சமதளமான ஒரு கல், ரைட்? ஒரு பாத்திரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வின் பண்ணிட்டியா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ வின், நீ வின் பண்ணிட்டியா? நெக்ஸ்ட் ஒன், நீ குளிச்சியா, இல்லை நீ குளிச்சிட்டியா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ டேக் பாத்,
Did you take bath? நீ குளிச்சியா? நெக்ஸ்ட் ஒன், வெளியே அனலாக இருக்குது. ஓகே, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வெளியே அனலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஹாட் அவுட் சைட். இட்ஸ் ஹாட் அவுட் சைட். வெளியே அனலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதை யார் சொன்னது? இல்லைன்னா யார் அதை சொன்னது? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹூ செட் தேட்? ஹூ செட் தேட்? யார் அதை சொன்னது? நெக்ஸ்ட் ஒன், என் நேரத்தை வீணாக்காத. என் நேரத்தை வீணாக்காத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான். எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் வேஸ்ட் மை டைம். டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்னோட நேரத்தை வீணாக்காத. நெக்ஸ்ட் ஒன், உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். உன் ஸ்கூல் எங்கே இருக்குது? உன் ஸ்கூல் எங்கே இருக்குது? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதை உறுதிப்படுத்து. இல்லைன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? கன்ஃபார்ம் இட். கன்ஃபார்ம் இட். நெக்ஸ்ட் ஒன், அதை கேன்சல் பண்ணு. அதை கேன்சல் பண்ணு. ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேன்சல் இட். கேன்சல் இட். ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருக்கோன்னா அதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கேன்சல் இட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், அது ஆபத்தானது. அது ஆபத்தானது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் டேஞ்சரஸ். இட்ஸ் டேஞ்சரஸ். டேஞ்சரஸ் அப்படின்னா ஆபத்தானது. நெக்ஸ்ட் ஒன், கடை கூட்டமாக இருக்குது. கடை கூட்டமாக இருக்குது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? The shop is crowded. The shop is crowded. Crowded அப்படின்னா கூட்டமாக இருக்கிறது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், பாட்டில் சாய்க்காத. பாட்டில் சாய்க்காத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't tilt the bottle. Don't tilt அப்படின்னா சாய்க்காத. The bottle அப்படின்னா பாட்டிலை. ரைட்? கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், சீக்கிரமாக வா இல்லை விரைவாக வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் குயிக்லி. கம் குயிக்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, எல்லாருமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வேகமாக ஓடு. வேகமாக ஓடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் பண்ணாதான் இங்கிலீஷ் உங்களுக்கு சரளமாக உங்கள் வாயில் வரும். சரளமாக உங்களால் பேச முடியும். அதுக்கு தேவை ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.